வணக்கம். இது நம்ம கோவை ரோட்ஸ். இப்போ எங்கே இருக்கிறோம்னா, 100 ஃபீட் ரோடு, கட்பம் காம்ப்ளெக்ஸ்க்கு எதிர்த்த மாரி 9th ஸ்ட்ரீட் டாடா பேடு. இங்கே வந்து கல்யாண விருந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். அதாவது சைவ சம்பூர்ணா அப்படிங்கிற கடையில கல்யாண விருந்து போட்டிருக்காங்க. அது ₹105. சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். என்ன ஸ்பெஷல்னால் இங்கே வந்துட்டு அன்லிமிட்டெட் சாப்பாடு. இப்போ உங்களுக்கு பருப்பு பொடி நெய்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வடை பாயசத்தோடு இருக்குது. சரி போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக ரெகுலராக நாங்கள் சாப்பிட மாட்டோம். எப்பாச்சு வீட்டில் ஸ்கிப் ஆனால் தான் நாங்கள் வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிடுவோம். வீட்டில் அன்றைக்கி கொடுக்க முடியாதப்போ தான். ஸோ சில ஃப்ரெண்டு கேட்டாங்க, எப்போ பாரு கடையிலேயே சாப்பிட்ருக்கீங்களான்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, எப்பாச்சு தான் சாப்பிடுவோம். வீக்லி 1 or 2 டைம்ஸு. வீட்டில் முடியாதப்போ, எடுத்துகிட்டு வர முடியாதப்போ, நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வர டைமுக்கு மட்டும்தான் ஹோட்டலில் சாப்பிடுவோம். சரி இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளுக்குள்ளே போகிறோம். மெனு இன்றைக்கி போட்டிருக்காங்க என்னென்ன ஸ்பெஷல்ட்டு. இது கொஞ்சம் 12:30க்கே வந்துட்டோம், அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். இது மெயின் என்ட்ரன்ஸு. ஆம்பியன்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வால் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டு நல்லா இருந்துச்சு. போய் நம்ம உட்காந்து ஒரு மீல்ஸு சொல்லிட்டோம். இல்லை கார்னர் கடைசி டேபிளில் போய் உட்காந்துட்டோம். ஸோ அப்போ தான் வீடியோ எடுக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கடைசியில் போய் உட்காந்துட்டேன். ஆனால் அதில் என்ன தப்புனா, அங்கே கொஞ்சம் பிரைட்னஸ் ரொம்ப கம்மி, கொஞ்சம் டார்க்காக போயிடுச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பாடு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பாடு ஆர்டர் பண்ண வந்துடுச்சு. அப்பளத்தோடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கப்பில் ஒயிட் ரைஸ், அது அன்லிமிட்டெட், எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா சூடாக இருந்துச்சு. இது கூட்டு பார்த்திங்கன்னா, புடலங்காய் பூசணிக்காய் மிக்ஸ் பண்ண மாதிரி கூட்டு, கோவக்காய் பொரியல், பருப்பு வடை. அன்றைக்கி பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரவை பாயசம் போட்டிருந்தாங்க. பாயசம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது தயிர், ரசம். ஓகே. அந்த சூடான ஒயிட் ரைஸில் நம்ம பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சூடான சாப்பாடில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மெயினாக அதுக்காகவே வந்துட்டு வீட்லேயும் நிறையா பருப்பு பொடி எல்லா வெரைட்டிலையும் வாங்கி வச்சுருக்கேன். சரி இங்கே வந்து இன்றைக்கி என்ன பருப்பு பொடி போடுறாங்கன்னா, கருவேப்பில் பருப்பு பொடி. ஸோ அது போட்டிருக்காங்க. அதோட கொஞ்சம் நெய் நல்லா 2 ஸ்பூன் உள்ளே ஊற்றி நல்லா இருந்துச்சு. அந்த பருப்பொடி நெய் சூடான சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்டு சாம்பார், ஓகே, சாம்பார் நல்லா இருந்துச்சு. புளிக்குழம்பு அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஆனால் அப்படி இருந்தது. ரசம் கூட ஓகே, ரசம் ஓகே. அப்புறம் தயிர், அதை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ₹105 தான். ஓகே, சாப்பாடு வந்து ஒர்த்து. அன்லிமிட்டெட் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம். அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நான் ரெகுலராக சாப்பிட மாட்டோம். வீட்டில் எப்பாச்சும் கொண்டு வரலையோ அப்போ மட்டும்தான் சாப்பிடுவோம். சரிங்களா? சரி, 105. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.